அல்லேலூயா. இன்றைக்கான செய்தி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கடைசி எக்காலம் தொனிக்கும். ஒரு எக்காலம் தொனிக்க போகிறது. அந்த கடைசி எக்காலம், அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இன்னைக்கு கால வேளையில நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க விரும்புறேன். இன்னைக்கு காலையில, இப்ப மணி எத்தனை? 10 மணி. காலையில ஒரு 7 மணிக்கு ஆண்டவர் வந்திருக்காரு வச்சுக்குவேன். 7 மணிக்கு யார் வந்துட்டா? ஆண்டவர் வந்துட்டாரு. அப்படி வந்திருந்தா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல. நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் ஏதோ இருக்குல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி போயிருப்பீங்க? இப்ப நீங்க இப்படி கேட்கிறேன். காலையில் 7 மணிக்கு ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப போவங்க நம்பிக்கை இருக்க கொஞ்சம் பேர் கை வைத்துறீங்களா? இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்கா கேட்கிறாங்க, ஏங்க நீங்க போகலையா? அக்கா நீங்க போகலையா? எங்க? என்னமோ சொல்றாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்களா? நீ உங்களோட சர்ச்சுக்கு வருவாங்கல்ல, உங்களோட சர்ச்சுக்கு வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்களா? நீங்க போகலையா? அப்படியா? போயிட்டாங்களா? தெரியாத? கேட்கிற கேள்விக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் நீங்க போகல? கொஞ்சம் பேரு ஆண்டவருடைய வருகையில போயிருப்பாங்க, ஆண்டவர் எடுத்திருப்பாரு. இப்ப கை வைத்தாம இருந்தீங்கல்ல, நீங்க எல்லாம் வீட்டிலே இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, ஏங்க நீங்க போகலையா? அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு திகைப்பு இருக்குதா? அப்படி ஒரு நடந்துருச்சுன்னு வைப்போம். நல்ல வேளை நடக்கல, இன்னைக்கு காலையில இயேசு வரல. ஒரு வேளை இயேசு வந்துட்டாரு, காத்திருந்தவங்க எல்லாம் அவரோட போயிட்டாங்க, நீங்க போகலன்னா கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன இந்த இயேசு கூட்டிட்டு போகல, நான் எடுத்துக்கொள்ளப்படல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அப்ப நான் பாவி அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? ஆண்டவரனை எடுத்துக்கொள்ள முடியாதபடி நான் பாவியா இருக்கிறேன், அவங்க பரிசுத்தவான், அவங்களே எடுத்துட்டாரு அப்படின்னா சொல்லுவோம். அதுக்கு ஒரு கதையை கட்டுவோம். அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம், அந்த ஆண்டவர்லாம் வந்திருக்க மாட்டாரு, வேற ஏதோ நடந்திருக்கும், நான் இங்க இருக்க பாருங்க, என்ன எடுக்காம ஆண்டவர் வந்துருவாரா? ஆண்டவர் வரும்போது என்ன எடுக்காம இருப்பாரா? என்னை அவரோட எடுத்துக்கொள்ளாம இருப்பாரா? இதெல்லாம் வேற ஏதோ பிரச்சனைங்க, இயேசு எல்லாம் வரலங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கிற ஒரு குணம் இருக்கிறது அல்லவா? அதே மாதிரிதான் நம்ம சொல்லுவோம், இல்லைங்க அதெல்லாம் வேற ஏதோ நடந்திருக்கும், இயேசு எல்லாம் வரல, இயேசு வந்திருந்தா கண்டிப்பா நானும் போயிருப்பேன். ஏன்னா நானும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுதான், நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஞானம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், என்னையும் ஆண்டவர் எடுத்திருப்பாரு, அப்படின்னா ஆண்டவர் வரல அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா உண்மையில யார் வந்திருப்பா? ஆண்டவர் வந்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா, ஆண்டவர் வரும்போது நாம எடுத்துக்கொள்ளப்படணும்னா கண்டிப்பா நம்ம அந்த ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட பிரவேசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய வருகை இருக்குமானால்
ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு காலையில நிகழ்ந்திருக்குமானால் யார் யாரெல்லாம் ஆயத்தமா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவரோடு கூட போயிருப்பார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு இந்த இத்தனை சபையில ஆண்டவர் வந்தா என்னையும் எடுத்திருப்பாரு, நானும் போயிருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. உண்மையிலே நம்ம ஆலயத்துக்கு வருகிறது எதற்காக? ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம்னு சொல்றோம். ஆனா ஆராதிப்பதை காட்டிலும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது என்ன? ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரே, அந்த ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகல அப்படின்னா எப்ப ஆயத்தமாகும்? கொஞ்சம் சொல்லி யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். வேதம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. இதோ திருடனை போல வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எப்ப வேணாலும் வரலாம். ஏன் திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொன்னாருன்னா எப்ப வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. சொன்னா நம்மெல்லாம் ரெடி ஆயிருவோம். இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில ஆண்டவர் வர்றாரு அப்படின்னு ஆண்டவர் அறிவிச்சிட்டாருன்னு வைப்போம். நம்ம எல்லாம் ரெடி ஆயிருவோமா இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டுருவோம், ஒரு வாரம் ஜெபம் பண்ணிடுவோம், ஒரு வாரம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து எப்படியாவது ஆண்டவருடைய வரிக்காய் ஆயத்தமாயிடுவோம். ஆனா அப்படி ஆண்டவர் யாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. எதிர்பாராத வேளையில தான் நடக்கும். அதனால்தான் திருடனை போல சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை எதிர்பாராத நேரத்திலே நடக்கும். அப்போ நாம எப்பவும் ரெடியா இருக்கணும். நம்ம எப்போதும் ஆண்டவருடைய வருகைக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த சபை கூடி வருதலின் நோக்கமே எந்த மனுஷனை தேறினவனாய் நிறுத்த, அந்த தேறினவன் எதற்காக? ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுடையவர்களாய் மாற்றுவதற்குத்தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்து வேத வசனங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்டு அதன்படியாக நடந்தோமானால் மாத்திரம்தான் நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரொம்ப ஆச்சரியமான காரியம் சொல்றதா, இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வருகை இருக்கும், ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். வா, எல்லாருக்கும் தெரியுது ஆண்டவர் வருவார்னு. ஆண்டவர் அவரோடு கூட தம்முடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆயத்தமா இருக்கிறேன், அவர் வருகையிலே நானும் போயிருவேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, இப்ப திடீர்னு எப்படி வந்துருச்சு? இப்ப திடீர்னு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இப்படி திடீர்னு எல்லாம் ரெடி ஆக முடியாது. இதெல்லாம் ஒரு மாய்மாலம், மாயை. அல்லேலூயா. முதல்ல கேட்கும்போது ஒரு மாதிரி புரிஞ்சுது. இப்ப கேட்கும்போது ஐயோ, இப்ப நம்ம கை வைத்தல்னா பக்கத்துல இருக்க இவங்க கூட ரெடி இல்ல, அப்ப நானும் ரெடி இல்ல. இவங்களே ரெடி இல்ல, அப்ப நானும் ரெடி இல்ல. இவரே ரெடி இல்ல, நானும் ரெடி இல்ல. பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். இல்ல, எந்த நேரத்துல ஆண்டவர் வந்தாலும் ஆண்டவரோடு கூட நான் போவேன், ஆண்டவர் என்னையும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் ஆலயத்துக்கு வருவது வேஸ்ட். காலையில எழும்பும் போது நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு பகல் வேளையிலே ஆண்டவர் ஒருவரானால் என்னை எடுத்துக் கொள்ளுவார். இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது ஒரு நம்பிக்கை அறிக்கையிட வேண்டும். என்ன? இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் வந்தாலும் ஆண்டவர் என்னையும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவர் வந்தால் ஆண்டவர் என்னையும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் 10 கன்னிகளை குறித்து பார்க்கிறோம். அந்த 10 கன்னிகளிலே 5 கன்னிகள் புத்தியுடையவர்களாய் இருந்தார்கள். அந்த 10 கன்னிகளிலே 5 கன்னிகள் தங்களோடு கூட எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். எல்லாரும் விளக்கு எடுத்து சென்றார்கள். 10 பேர் விளக்கு எடுத்து சென்றார்கள். 5 பேர் மட்டும் விளக்கோடு கூட எண்ணெய் எடுத்து சென்றார்கள். அந்த 5 பேர் மட்டும்தான் அந்த மணவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடிந்தது. அல்லேலூயா.
அது எதை குறிக்கிறது? 10 பேர் சபையில் இருக்கலாம், 50% தான் சொல்றாரு. 50%ல நீங்க இருக்கிறீங்களான்னு உங்களை கணக்கு பண்ணி பாருங்க. 10 கன்னிகளே 5 கன்னிகள் தான் உள்ளே பிரவேசித்தாள் என்றால், இங்க இருக்கிறவர்கள 50% வைத்துக் கொள்வோம். அந்த 50%ல நாம் ஒருவராய் இருப்போமா? அப்ப இங்க இருக்கிறவர் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க. நாம போவோமா? கைவிடப்பட்ட 50ல நாம இருப்போமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட 50ல நாம இருப்போமா? இதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம். இதுக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த கடைசி நோக்கம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற, அவர் வரும்போது அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க நாம தகுதியுடையவர்கள் ஆகும்படிக்கு தான் சபைக்கு வருகிறோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் சபை. இங்கே ஆராதிப்பது எல்லாருக்கும் பிரியமாகவே பாதி நேரம் ஆராதனைக்கு ஒதுக்குகிறோம், பாதி நேரம் செய்திக்கு ஒதுக்குகிறோம். இந்த பாதி நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த, இந்த பாதி நேரம் ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்த. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே இதற்கான கேள்விகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த எண்ணம் ஜனங்கள் மத்தியிலே போடப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை குறித்த சத்தியம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் the ultimate aim, the கடைசி அந்த நோக்கம் என்னவென்றால், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரோடு கூட நானும் செல்ல வேண்டும். கைவிடப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. கைவிடப்பட்டவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக, நித்திய நரகத்திற்குள்ளாய் சென்றார்கள். அல்லேலூயா. கைவிடப்படாத அவர்கள் மாத்திரம் ஆண்டவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்தார்கள். அப்ப நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால், அதற்கு இங்கே இருக்கிற நாட்களிலே தானே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இதற்கான ட்ரைனிங் வேற எங்கேயும் இல்லை, இதற்கான டீச்சிங் வேற எங்கேயும் இல்லை, அந்த நோக்கமும் வேற யாருக்கு இல்லை. இன்னைக்கும் பொழைக்கிறோம், நாளைக்கு இருப்போம், இல்லாவிட்டா சாவோம் அப்படின்னு தான் உலக மனுஷன்லாம் இருக்கிறாங்க. நாம அப்படி அல்ல. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறோம். மரணம் ஒரு முடிவல்ல. மரணத்துக்கு பிறகு நாம் நித்திய ராஜ்யத்தில் என்றென்று அவரோடு கூட இருப்போம். அந்த நித்திய ராஜ்யத்தில் இளைப்பாறுவோம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாகிய நாம் அதிலே பிரவேசிப்பதற்கான தகுதியை நாம் பெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க இப்போ? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? 4 வாரத்துல 1 வாரம் ஆகிலும் இந்த நித்திய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிற காரியத்தை குறித்து, 2வது வருகையை குறித்து, ஆண்டவர் வரப்போகிறார், அந்த நேரத்தில் நாம் அந்த வருகையிலே காணப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற அதனுடைய நோக்கம், அதுதான் சிலபஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாய் பெற வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. 4 மிக முக்கியமான காரியங்கள். 1, ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். இது 2வது காரியம். 3வதாக மீட்கப்படும் நாளுக்கென்ற அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்படியானால் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்வோம்? அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் பரிசுத்தர். ஆகவே அவரை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் தரிசிக்க முடியும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக என்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படியானால் 2ஆம் வருகையிலே ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து பேசப்படும் ஒரே இடம் தேவனுடைய சபை மட்டும்தான். உலகத்தில் எங்கேயும் பேசப்படுகிறது இல்ல. எப்படி வேண்டுமானாலும் வாழ், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதி, எப்படி வேணாலும் உன் வாழ்க்கையை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறது தான் உலகம். ஆனால் தேவனுடைய சபை அப்படி அல்ல. தேவனுடைய சபை பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது.
பரிசுத்தத்தை கட்டாயப்படுத்துகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த 4 காரியங்களிலே 3 காரியங்களை நம்ம எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்புகிறேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அடுத்தது ஞானஸ்நானம். என்ன தண்ணியில முங்கி எந்திரிக்கணும், அவ்வளவுதானே? முங்கி எந்திரிச்சா போகுது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு பரிசுத்தாவி பெறாவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கு போக மாட்டா என்று சொன்னதுனாலே காத்திருந்து எப்படியாயிலும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியை தாரும் என்று பரிசுத்தாவியை அதிலே சிலர் பெற்றுக்கொள்கிறார்கள், சிலர் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பரிசுத்த வாழ்க்கை. இங்கேதான் போராட்டம் துவங்குகிறது, இங்கேதான் போராட்டம் துவங்குகிறது. இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பதுதான் வேறு யாராலும் செய்யப்பட முடியாத ஒன்று. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. இந்த பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து யார் அங்கே பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள். அளவுகோல் வைக்கிறார். யாரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க? யாரு கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? யார் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் இங்கே ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதில் என்னவென்றால், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இது என்ன? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி என்ன? அந்த நீதியிலும் அதிகமா இல்லாவிட்டால் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னால் அவர்களுடைய நீதி என்ன என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இப்போ அந்த 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியம், அந்த வேதபாரகர் பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசேயனே சொல்லுகிறான், நான் என்ன செய்கிறேன், நான் எப்படிப்பட்டவன் என்று பரிசேயன் தன்னை அடையாளப்படுத்துகிறான். என்ன அடையாளம் சொல்லுகிறான்? அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பரிகாரர் இவர்களை போல நான் இல்லை அப்படின்னு சொல்றான். என்னது? பரிகாரரா நான் இல்ல, அநியாயக்காரனா இல்ல, விபச்சாரக்காரனா போல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பரிசேயர் இந்த வேதபாரகர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க? மற்றவங்களுடைய பொருளை பறித்து எடுத்துக் கொள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, விபச்சாரக்காரர்களா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு. விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய வேதபாரகர் பரிசேயருடைய குவாலிட்டி என்ன? பரிகாரர் இல்ல, அநியாயம் செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, இந்த ஆயக்காரனை போலவும் இருக்க மாட்டாங்க. அவங்க தான் யாரு? வேதபாரகர் பரிசேயர். அல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னும் என்ன சொல்லுது? அந்த 12ஆம் வசனத்திலே வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 தரம் உபவாசிக்கிறேன். வேதபாரகரும் பரிசேயரும் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறாங்க? எத்தனை நாள்? 2 நாள். இப்போ இவருடைய நீதியை விட அதிகமா இருக்கணும் நம்முடைய நீதி. அப்பதான் எங்க பிரவேசிப்போம்? அப்பதான் எங்க பிரவேசிப்போம்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்படின்னா இவங்க 2 தரம் உபவாசம் பண்ணுனா நம்ம குறைஞ்சபட்சம் 3 நாளாவது என்ன செய்யணும்? ஐயோ, நமக்கு ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறதுனாலே கஷ்டம். காலையில நேரத்தில் எழும்பி ஒரு நல்ல பால் டீ குடிச்சிட்டு மத்தியானம் 12 மணிக்கு உபவாசத்தை முடிச்சிடுறது.
உபவாச கூட்டம் முடிகிறதுக்குள்ள பசி அப்படி. எவ்வளவு நேரம்? காலையில 8 மணி இருந்து சாயங்காலம் மத்தியானம் 12 மணி வரை 4 மணி நேரம் உபவாசம் இருக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க இந்த பரிசேரும் சதுசேரும் இந்த என்ன செய்யறாங்க? வாரத்துல எத்தனை நாளாம்? 2 நாள் உபவாசிக்கிறாங்க. அப்ப நம்மளும் வாரத்துல 2 நாள் உபவாசம் இருந்தா போதாது, இவர்களை விட அதிகமா இருந்தாதான் பரலோகராஜ்யத்துல பிரவேசிப்போம்னா குறைஞ்ச எத்தனை நாள் இருக்கணும்? 3 நாளாவது இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் பிரவேசிக்க முடியும். அடுத்தபடி சொல்றார், என் சம்பாத்தியத்திலெல்லாம் என்ன செலுத்தி வருகிறேன்? தசமபாகம் செலுத்தி வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தசமபாகம் என்றால் 10 ரூபாயிலே 1 ரூபாய், 100 ரூபாயிலே 10 ரூபாய் அவன் செலுத்தி வருகிறான். யாரு யாரு? பரிசேயர் சதுசேயர்கள் என்ன செலுத்துகிறார்கள்? கரெக்டா தசமபாகம் செலுத்துகிறார்கள். அப்படியானா அதை விட அதிகமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 10% விட அட்லீஸ்ட் 1% கூடயாவது வைக்கணும். அதை விட அதிகமா இருக்கணும்ல, அதை விட அதிகமா இருக்கணும். 10 கொடுத்தா முடியாது, 10 கொடுத்தா போக மாட்டோம். 10 விட 1% கூட வச்சாதான் அந்த பரிசேரிலும் சதுசேரிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்போ குறைஞ்சபட்சம் 11%. இதெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது தசமாத்தை குறித்ததல்ல, இது வாசிக்கிறதை குறித்தல்ல, இது அநியாயம் செய்யறதல்ல, இது பரிகாரனா இருக்கிறது, பரிகாரனா இருப்பதல்ல, நாம் தேவனுக்கு உகந்தவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான். இவங்க எல்லாரும் அவங்களைத்தான் அளவுகோலா வச்சிருக்கிறாங்க. வேதபாரகர் பரிசேயர் இவர்களை தான் அளவுகோல் வைத்திருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நீதி இவருடைய நீதியிலும் அதிகமா இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வருகை இந்த காலை வேளையில இருந்திருக்குமானால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போமா? கைவிடப்பட்டிருப்போமா? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுகிறது அல்லவா? உண்மையிலேயே இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவருடைய வருகை இருந்திருக்குமானால் நாம எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போமா? கைவிடப்பட்டிருப்போமா? கைவிடப்பட்டவர்கள் எங்க போவாங்க? நித்திய ஆக்கினைக்கு போவாங்க. அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தான் என்றென்றைக்குமா பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்க. இன்னொரு வசனம், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இரண்டாவது தகுதி என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் பிள்ளையை போலாகணும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் பிள்ளையை போலாகணும். ஒரு பிள்ளை என்றால் என்ன? ஒரு குழந்தையை போல. பிள்ளை என்றால் குழந்தை. லிட்டில் சில்ட்ரன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிறு குழந்தையை போல என்று சொல்லி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய சுபாவம் எப்படி மாறணுமா? சிறு குழந்தை போல மாறணும். சிறு குழந்தை போல இருந்தால் தான் நாம் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இயேசு தமிழத்திலே சிறு பிள்ளைகளை வருவதற்கு தடை செய்த சீஷர்களை பார்த்து சொன்னார், பரலோகராஜ்யம் இப்படிப்பட்டவருடையது, என்னிடத்தில் வரவிடுங்கள், ஏனென்றால் பரலோகராஜ்யம் இப்படிப்பட்டவருடையது என்று சொன்னார். அப்படி என்ன? நம்முடைய குணம் குழந்தை குணம் மாதிரி ஆயிரணும். குழந்தையின் குணம் என்ன? சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம். சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்யும்? ஒரே அழுக அல்லகோலம் பண்ணிரும். சாப்பாடு கிடைச்சா போதும், வேற ஒண்ணு அதுக்கு நினைவில்லை. அதுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறனுங்கிற எண்ணம் இல்லை, வேறு எதையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதுக்கு வயிறு நிரம்பினா போதும், அதுக்கு ஆகாரம் கிடைச்சா போதும், ரொம்ப சந்தோஷம். வேறு எதற்காகவும் பிள்ளை அழாது, வேறு எதற்காகவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைகளை போலாக வேண்டும். ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 குழந்தைகள் நம்ம பார்க்கிறோம், வெளியில விளையாட்டுக்கு திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு நிப்பாடா அப்படின்னா அப்படி போயிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி விளையாடுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பகை உணர்வு கிடையாது, மன்னிக்க மாட்டேன் என்ற எண்ணம் கிடையாது.
இனி அவன் கூட பேச மாட்டேங்கிற எண்ணம் கிடையாது. வைராக்கியங்கள் இல்லை, கசப்புகள் இல்லை, விரோதங்கள் இல்லை. சிறு பிள்ளைகள் மறுபடியும் உடனடியாக சேர்ந்து விளையாடுகிறது, சந்தோஷமாயிருக்கிறது. ஒருவன் குழந்தையை போல ஆய்விட வேண்டும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டா ஒரு குழந்தையை போல பகையோ விரோதங்களோ கசப்போ மன்னிக்காத தன்மையோ ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை யாரும் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்காது, அப்படியெல்லாம் நினைக்காது. நாமும் கனத்தை எதிர்பார்க்க கூடாது. ஒரு சிறு பிள்ளை எப்படி இருக்கிறதோ ஒரு சிறு பிள்ளை போல மாறி நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். பெரியவர்கள் ஆகும்போது பகை விரோதங்கள் கசப்புகள் மன்னிக்காத தன்மைகள் எல்லாம் பெரியவர்களுக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்காது. அப்ப நம்ம பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையுடைய சுபாவத்துக்குள்ளாக நாம் வரணும். சொல்லுமா, குழந்தை போல ஆயிட்டாங்க. சாப்பாட்டு கிடைச்சா சரிங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அவனுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறது இல்லை. பெரிய ஒரு குழந்தைக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இல்லை. படிச்சு பெரிய ஆளா வந்து அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணுங்கிற எண்ணம் எல்லாம் குழந்தைக்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு தேவை என்ன? பசிக்கு உணவு, உடுக்க உடை. அதுக்கு மேல ஒன்னும் ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறது இல்லை. விளையாடுறதுக்கு ஏதாவது பொருள் எதிர்பார்க்கலாம், ஆனால் தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்க வேண்டும், தான் பெரியவனாக வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும், அவனோடு பேச மாட்டேன் இவனோடு பேச மாட்டேன், அவன் கூட சண்டை இவன் கூட சண்டை. குழந்தை அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. அந்த குழந்தையின் சுபாவத்துக்குள்ளாக வந்தா மட்டும்தான் எங்கே பிரவேசிக்க முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த குழந்தையின் சுபாவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா? இல்லை இன்னும் பெரியவருடைய சுபாவத்தில் இருக்கிறோமா? பெரியவருடைய சுபாவமாகிய அந்த கசப்பு, விரோதம், பகை, மன்னிக்காத தன்மை, இன்னும் பேராசைகள், இன்னும் பொருள் ஆசைகள், இன்னும் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குமானா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. குழந்தையை போல மாறிடணும். எனக்கு குழந்தையின் சுபாவம் இருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு குழந்தையின் சுபாவம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க. அப்ப இந்த ரெண்டாவதுல எல்லாம் அடிபட்டு போச்சா? முதல்லையாவது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுப்போம், ஒரு 10 பேர் போயிருவேன்னு சொன்னாங்க. இந்த குழந்தைய போல ஆகணும்னு சொன்ன உடனே ஒருத்தரும் கையை வைத்த மாட்டேங்கிறாங்க. எதுக்கு சர்ச்சை நடத்தி இத்தனை வருஷம் இவ்வளவு பேரை வச்சு ஆளுது? கடவுளே 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 கடவுளே. அப்ப போக வேண்டாமா? பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டாமா? யாருக்கும் போறதுக்கு விருப்பம் இல்லையா? போறணுங்கிற எண்ணமே இல்லையா? 2 கண்டிஷன் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். 2 கண்டிஷன் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். இந்த 2 கண்டிஷன்லயே எல்லாம் அடிபட்டு போச்சுன்னா அப்போ என்ன பண்றது? நான் சொல்றது புரியாம நீங்க கை வைத்தாம இருக்கீங்களா? புரிஞ்சதுனால கை வைத்தாம இருக்கீங்களா? புரிஞ்சதுனால தான் கை வைத்தாம இருக்கீங்க. அப்படின்னா குழந்தைகளை மாதிரி ஆகலன்னு அர்த்தம். ஆக மாட்டீங்களா? எப்ப ஆவீங்க? இன்னைக்கு காலையில வந்திருந்தா முடிஞ்சு போச்சா கதை? கைவிடப்பட்டவர்களா தானே இருப்போம். இந்த கைவிடப்பட்டவள்னு ஒரு பிலிம் இருக்கு, ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. இப்பதான் நமக்கு டிவி எல்லாம் வந்துருச்சு, ஒரு நாள் காட்டுறேன். தி லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. தி லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படாம கைவிடப்பட்டவங்க அப்படின்னு ஒரு பிலிம் இருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், செத்து போயிருவீங்க. இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்க. இவ்வளவு அசால்ட்டா ஏன் இருக்கிறீங்க? பரிசேரிலும் சதுசேரிலும் அதிகமான நீதி இல்லாவிட்டாலுங்கிறதுல நீங்க ஓரளவுக்கு வந்துட்டீங்க, எல்லாம் ஞானம் பண்ணிட்டீங்க, பரிசு எழுதிட்டீங்க, ஓகே. அப்புறம் தசமாவும் செலுத்துறோம், நாளைய அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா போகுது, அங்க முடிவுக்கு வந்துட்டீங்க. ஓகே, அது நம்ம ஓகே ஆயிரும். அதுல அடுத்த டெஸ்ட் என்ன? நம்ம குழந்தைகளை போல ஆகணும். குழந்தைகளை போல ஆகிறது ஈஸியா அப்படின்னு கேட்டா ஈஸி தான். அந்த மனுஷ சுபாவத்தை விடணும். மனுஷ சுபாவமே என்ன? கோபம், பயங்கரமான மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கிறதான அந்த எண்ணங்கள் எல்லாம் சொல்ல போனா பயங்கரமா இருக்கும். ஆனா நீ பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டுமானால் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். அடுத்த வாரத்துல பிள்ளைகளை போல ஆக மனதில்லாதவர்கள் எல்லாம் பின்னால உட்காரலாம். பிள்ளைகளை போல ஆயிட்டவங்க முதல்ல 3 வரிசை, பிள்ளைகளை போல ஆயிட்டவங்களுக்கு 3 வரிசை, பிள்ளைகளை போல ஆக விரும்புறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 10 வரிசை.
பிள்ளைகளை போலெல்லாம் என்னால் ஆக முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு பின் வரிசை. அடுத்த வாரத்துல இருந்து அப்படி உட்காருங்க பார்க்கலாம், எத்தனை பேர் எங்க உட்காருங்கன்னு பார்க்கலாமே. இதன் நோக்கம். இப்போ ஒரு தேர்வு மையம் இருக்கிறது, நீட் தேர்வு மையம், அப்படி தேர்வு மையம் எல்லாம் இருக்கு. அதனுடைய எண்ணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி ஆயிலும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அவங்க என்ன ஆகணும், IAS IPS ஆகணுங்கிறது தான். அதே மாதிரி தான் சபையின் நோக்கம் என்ன, இந்த உலகத்துல ஆடி பாடி ஆராதிச்சு சந்தோஷிச்சு மகிழ்ந்து வாழ்வதற்காக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படணும். ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் அவரோடு கூட பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ அடுத்த வாரத்துல இந்த பிள்ளைகளை போல ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா கண்டிப்பா ஆகணும். ஆகலைன்னா போக முடியாது. நீங்க சும்மா கிளாஸுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு அப்படியே கிளம்பி வந்து, நான் இன்னைக்கு பார்த்தேன் 9:30 மணி வரை வர்றாங்க, ஆராதனை முடிஞ்சு போச்சு, அப்புறம் செய்தி மட்டும்தான். இந்த ஆராதனை எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு செய்தி மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க தான் 9:30 மணிக்கு வர்றாங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையில உறுதியாக நான் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவேன், என்னதான் வந்தாலும் சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வர முடியலன்னா நீங்க எப்படி பரிசேரிலும் சதுசேரிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்க முடியும்? பரிசேரும் சதுசேரும் ஆலய காரியங்கள்ல வசனத்தின் காரியங்கள்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, சில காரியங்களெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய உபதேசம், அது நியாயப்பிரமாணத்தின் உபதேசம், அதை அப்படியே கை கொள்ளுவாங்க. ஆனா ஆண்டவர் 2 காரியத்தை முக்கியமா சொல்லி இருக்கிறார். ஒன்று, பரிசேரிலும் சதுசேரிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இரண்டாவதாக, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இது 2ஐயும் செஞ்சாதான் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவருடைய வருகை தாமதமாகி இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம சொல்றோம் அடுத்த வாரத்துக்குள்ள ரெடி ஆயிருவோம். ஆண்டவர் வந்துட்டு போயிட்டு நீ ரெடியானா எங்க? ஒரு பிள்ளை படிச்சு ரிசல்ட் வந்த பிறகு படிச்சு என்னங்க பிரயோஜனம்? ரிசல்ட் வந்துருச்சு, அப்புறம் உளுந்து உளுந்து படிக்குது, என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ரிசல்ட் வந்த பிறகு படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆண்டோடைய வருகை வந்த பிறகு நீங்க அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை, ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய வருகையில போனோம்னா இந்த 2 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 15 வாசிக்கலாமே. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஒரு கேள்வி, அதற்கு விடை என்ன? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் அந்த கூடாரத்திலே பிரவேசிப்பான். இது அடுத்த தகுதி. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டுக்கான காரியம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே சில காரியங்கள் இன்னும் சொல்லி இருக்கிறது. ஆனா நீங்க இந்த 2 காரியத்தையாவது கண்டிப்பாக கடைபிடித்து தான் ஆகணும். பரிசேரிலும் சதுசேரிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். இந்த பரிசேயர் என்ன செய்வாங்க, சதுசேயர் என்ன செய்வாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம். அப்புறம் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, குழந்தைகளுடைய சுபாவம் என்ன, அந்த குழந்தைகள் எதை விரும்பும், குழந்தைகள் என்ன எதிர்பார்க்கும், இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் அது பார்ப்போம். ஆனா நாம சர்ச்சைக்கு வர்றத நோக்கமே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான், வேறு ஒரு நோக்கமே இல்லை. சாப்பாடு, உடுதுணி, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வேலைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், அது பிரைமரி ஃபோக்கஸ் இல்லை, அது ஒரு சாதாரணமான நோக்கம்தான். ஆனா உண்மையான நோக்கம் என்னவென்றால் நம்ம எல்லாரும் எங்க போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? தெரியும்ல, தெரியும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காகத்தாங்க இத்தனை பாடுகள், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதே அதுக்கு தான். தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனா அந்த கடினமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செஞ்சும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படாம இருப்பானா என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. ஒரு பையன் எக்ஸாமுக்காக படிக்கிறான், ராத்திரி பகலா படிக்கிறான், சாப்பிடாம உட்கார்ந்து படிக்கிறான். ஆனா எக்ஸாம் எழுத போகல.
எக்ஸாம் எழுத போகல, பரீட்சை எழுத போகலன்னா என்ன யூஸ்? யோசித்து பாருங்களேன். விழுந்து விழுந்து படிச்சு, தூங்காம படிச்சு, பட்டினியா இருந்து படிச்சும் எக்ஸாம் எழுத போகலன்னா என்ன யூஸ்? அதே மாதிரிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம், ஆண்டவருடைய வருகையில போக முடியலன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த 2 காரியங்களை மனதிலே கொள்ளுங்கள். ஒன்று, உங்களுடைய நீதி பரிசேயிலும் சதுசேயிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். 2வதாக நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். இது 2 இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த 2 காரியத்தையும் வேதத்தில் தேடி தேடி வாசித்து இது 2ஐயும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவப்படுத்தி கொண்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 2 கண்டிப்பான கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துருது. எல்லா கண்டிஷன்ஸும் இதுக்குள்ளே வந்துருது. அது மன்னிப்பா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், எல்லாம் இதுக்குள்ளே வந்துருது. ஒரு குழந்தை பரிசுத்தமா இல்லையா? இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுங்க அப்படித்தானே கேட்கிறோம். இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சிருந்து குழந்தைய பத்தி சொல்றோம் அப்படித்தானே? அப்படின்னா அது பரிசுத்தமா இருக்கு, குழந்தை பரிசுத்தமா இருக்கு. பரிசுத்தம் அதுல வந்துருது. எல்லாமே குழந்தை போன்ற தன்மையில வந்துடுது. அது யாரையாவது மன்னிக்காம இருக்குதா? எல்லாரையும் மன்னிச்சிருச்சு. அப்பா அடிப்பாங்க, அப்புறம் சேர்ந்துக்கும், மன்னிச்சிருச்சு. இயற்கையாகவே அதற்கு அந்த தன்மை எல்லாம் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு. அதனால்தான் இந்த 2 காரியங்கள் உலகத்தில் வாழுகிற பரிசேர் சதுசேரில் காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும். 2வதாக நம்ம மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். இது 2 இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிறத முதல்ல நம்பணும். அதுக்காகத்தான் இத்தனை பாடுங்கிறத முதல்ல நம்பணும். வேற எந்த நோக்கத்துக்காக சபை ஏற்படுத்தப்படல. எந்த மனுஷனை தேறினவனாய் நிறுத்த. என்ன தேர்வு? பரலோகத்துக்கு போறதுக்கு தேறினவனாய் நிறுத்தணும். அதுதான் சபையின் நோக்கம். 2வதாக இந்த வேத வசனங்களின்படியாக நம்ம வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்றால் நாம் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கைவிடப்பட்டு விட்டால் நம்முடைய நிச்சயமாக நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு சாதாரண உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். பஸ்ஸுக்காக நிக்கிறோம். பஸ்ஸுக்காக நிக்கிற நம்ம ஒரு 10 பேர் நிக்கிறோம். ஒரு 5 பேருக்கு தான் இடம் இருக்கு, ஏறுங்க. 5 பேர் ஏறிட்டாங்க. நமக்கு பஸ்ல ஏற முடியலன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பஸ்ல நம்ம ஏற முடியல அப்படிங்கிறதுனாலே நமக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும். அப்படியானா ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படாம போனா எப்படி இருக்கும் நமக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அத மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி வேற எதுவும் இல்லை. நம்ம எல்லாருடைய நோக்கமும் ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானா நம்ம போகணும். அல்லது ஒருவேளை நம்ம மரிச்சிட்டோம். 2வது இப்படி சொல்லலாம், ஆண்டவருடைய வருகை ஒருவேளை நாளைக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம மரிச்சோம்னா அதுக்கு பிறகு நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது. அதுக்கு பிறகு நம்ம குழந்தைகளை போல ஆக முடியாது. அதுக்கு பிறகு நம்ம இவருடைய நீதியை காட்டில அதிகமான நீதி செய்ய முடியாது. திடீர்னு மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இப்போ கோயம்புத்தூர்லயே நிலநடுக்கத்துக்கான எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து எல்லாரும் செத்து போறோம்னு வச்சுக்கோ. ஏன் பாஸ்டர் இப்படி பயமுறுத்துறீங்க? எது வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். இப்ப எல்லாரும் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிறோம். அங்க போய் நிக்கிறோம். அங்க போய் எல்லாரும் நிப்போம்ல. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சிங்காசனத்துக்கு முன்பாக செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் இருக்கும், இடது பக்கத்திலும் வலது பக்கம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாம இடது பக்கம் நிற்போமா வலது பக்கம் நிற்போமா? அட்டேங்கப்பா, அது மட்டும் கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிச்சு. வலது பக்கத்துல நின்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்போம். இடது பக்கத்துல நின்னா அப்படின்னா ஓடி போய் எல்லாம் வலது பக்கம் நிக்க முடியாது. அது ஆண்டவர் தான் பிரிப்பார். அப்படிதான் சொல்லி ஆண்டவர் 2ஆக பிரிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம எல்லாம் போய் ஓடி போயெல்லாம் அங்க போய் அந்த கியூல நிக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரி எல்லாம் அங்கே ஏமாத்த முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஜீவ புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனை மட்டும் உள்ள விடு, மற்றவங்க எல்லாம் ஆக்கினை திருப்பி போட்டோம்.
ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவனெல்லாம் நித்திய ஆக்கினைக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கலாம், மரணமெல்லாம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி வேணாலும் மரணம் நடக்கலாம். ஆனா நம்ம ஆயத்தம் இல்லாம மரித்து போய்விட்டோம் என்றால் பரலோகம் போக முடியாது. மரித்ததுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அது கணக்கிலே வராது, நமக்காக மற்றவங்க செஞ்சாலும் கணக்கில் வராது. அப்ப மரிக்கும் போது நம்ம தயாரா இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம். அப்ப எப்போது மரிப்போம் நமக்கு தெரியுமா? தெரியாதுல. அப்ப எப்பவும் ரெடியா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப எப்பவும் ரெடியா இருக்கணும். ஆல்வேஸ் ரெடி, எப்பவுமே ரெடி. ஒருவேளை எது முந்திக் கொண்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வருகை முந்திக் கொண்டாலும் பரவாயில்ல, என்னுடைய மரணம் முந்திக் கொண்டாலும் பரவாயில்ல, நான் ஆயத்தமாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆயத்தமாக இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்ப தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படுவோம். இவ்வளவு நாள் பட்ட பாடெல்லாம் வீணாயிரும். பவுல் சொல்றார், நான் பட்ட பாடுகள்லாம் வீணாய் போயிட்டோ என்று பயப்படுகிறேங்கிறாரு. நம்மளும் பட்ட பாடு, ஆண்டவருக்குள்ளாய் வருகிறதுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கு. சிலவங்க குடும்பத்துக்கு தெரியாம வந்துட்டு இருக்காங்க, சிலவங்க கஷ்டத்தின் மத்தியிலையும் வர்றாங்க, பாடுகள் மத்தியிலையும் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் செஞ்சு வேஸ்டா போகலாமா? போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, காலையில ஆனாலும் ஈவினிங் ஆனாலும், எப்ப ஆனாலும் பரவாயில்ல, அவருடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதற்கு ஆயத்தமா இருக்கணும். எப்போது ஆண்டவர் வருகை இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆண்டவரே இப்போதே நீர் வாரும். நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இப்போது நீர் வாரும்? மற்றவங்க ஏன் சொல்லல? கவனிக்கலையோ? மற்றவங்க எல்லாம் ரெடியா இல்லைன்னு அர்த்தம், ரெடியா இல்லைன்னு அர்த்தம். அதான் ரெடியா இருக்கிறவங்க ஆமெனேஸ்வே வாரும் சொல்லுவாங்க. ரெடியா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமெனேஸ்வே சீக்கிரமாய் வாரும். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள ரெடி ஆயிருவேன். ஆண்டவரே அடுத்த மாசம் வாங்க, நான் ரெடி ஆயிருவேன். ஆண்டவரே இந்த வருஷம் வராதீங்க, அடுத்த வருஷம் வாங்க, நான் ரெடி ஆயிருவேன். நோ 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 நோ. இந்த நாழிகையில, இந்த நிமிஷத்துல ஆண்டவர் வந்தாலும் நான் அவரோடு கூட போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லாவிட்டா எல்லாம் வீண். அந்த விசுவாசம் எப்ப வரும்? நம்முடைய நடக்கை சரியா இருக்கும் போது நமக்குள்ளே ஒரு திட நம்பிக்கை உண்டாகும். என்னை பொறுத்தவரையில நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தின்படியாய் நடக்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவு நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன், எனக்கு முடிஞ்ச அளவு நான் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு மேல ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. எனக்கு முடிஞ்ச வரைன்னு கூட சொல்ல முடியாவிட்டா அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேற, ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேற. ஆனா ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவு நம்முடைய வார்த்தையின்படியாய் வாழுகிறேன், உம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறேன், உமக்கு பிரியமாய் என்னால முடிஞ்ச அளவு வாழுகிற ஆண்டவரே, உம்முடைய வருகையில என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த அளவுக்கு கூட நம்மளால சொல்ல முடியலன்னா எப்படி ஆண்டவர் எடுத்துக்குவாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் தலையில வணங்கி ஆண்டவரை நோக்கி இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. மெயின் திங் என்ன, முக்கியமான என்ன? ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட போகணும். எக்காலம் தொனிக்கும், கடைசி எக்காலம் தொனிக்கும். அந்த எக்காலம் தொனிக்கும் போது அவரோடு கூட நான் பறந்து போவேன். உண்மையிலே அந்த நம்பிக்கை, அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கை வரும் அளவிற்கு
நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு பிள்ளை போல் ஆகணும். ஒரு பிள்ளை பார்த்து இப்ப நம்ம கேட்கிறோம், வாரியாயின் கூட வாரே, அது ஆயத்தமாயிருக்கு. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நீ ஆயத்தமா? வாழ்க்கையில எதை இழந்தாலும் அந்த பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. கைவிடப்பட்டோம் என்றால் நம்மள மாதிரி பரிதாபமான சூழ்நிலையில யார் இருக்க மாட்டாங்க. பிறர் மனம் போல வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து பரலோகத்தை இழந்திருக்கிறார்கள். நாம் மனம் போல வாழவும் இல்லை, சந்தோஷமாய் வாழவும் இல்லை. பல இக்கட்டுகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தும் அவரோடு கூட போக முடியலன்னா டபுள் லாஸ். உலகத்திலையும் சந்தோஷமாய் வாழ முடியல, பரலோகத்துக்கும் போக முடியல. அது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஒருவன் தவறு செய்து தப்பு செய்து மனம் போல வாழ்ந்து பரலோகத்தை இழக்கலாம். ஆனால் பயந்து 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 வாழ்ந்து, கர்த்தருக்கு பயந்து 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 அநேக காரியங்களை செய்யாமல் அனுபவிக்காமல் வாழ்ந்தும் பரலோகத்தை இழப்போமானால் நம்மள மாதிரி பரிதபிக்கப்பட்டவர் யாருமே இல்லை. அதனால ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் மரித்தால், இன்றைக்கு மரித்தாலும் நான் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வருகை வந்தாலும் நான் உம்முடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு உம்மோடு கூட இருப்பேன். இந்த அனுபவத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை எனக்கு தரணும். அதன்படியாக நான் நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. இதை நான் இழந்து போகக்கூடாது, நான் கைவிடப்பட்டவனாக காணப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படியாக உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மணவாளன் எப்போது வருவார் என்று அறியாதிருக்கிறபடினாலே எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கத்தக்கதாக, புத்தியுள்ள மணவாட்டியை போல நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதித்தல்லும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் கர்த்தர் நீக்குவீராக. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா பிள்ளைகளையும் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு உறுதியோடு, நான் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஆண்டவரோடு கூட போவேன், இன்று ஆண்டவருடைய வருகை வந்தாலும் ஆண்டவரோடு கூட போவேன் என்ற நம்பிக்கையோடு வாழத்தக்கதான அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக, பிள்ளைகளை போல் ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.